அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் தேசிய குடியரசுக் கட்சி என்ற புதிய கட்சி துவங்கப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கடந்த 35 ஆண்டு காலமாக பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை, அபயம் என வழங்கும் பாசறை அரசியல் சார்பற்ற பொதுநல அமைப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது தேசிய குடியரசுக் கட்சி என்று புதிய அரசியல் கட்சி அறிமுகம் செய்கிறோம் என அக்கட்சியின் நிறுவன தலைவர் AN லெமூரியர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாங்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அன்னை சாவித்ரி பாய் புலே, பண்டிதர் அயோத்திதாசர், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அன்னை மீனாம்பாள், சிவராஜ் ஆகியோரின் மக்கள் பணியில் சமரசம் இல்லாத அரசியல் கட்சியின் தேவைக்கு இடைவெளி ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் உணர்ந்தும், திவான் பகதூர், ரெட்டமலை சீனிவாசன், ராவ் பகதூர், MC ராஜா, தந்தை சிவராஜ், காமராசர், தோழர் ஜீவா, தியாகி இமானுவேல் சேகரன், காயிதே மில்லத் இதுபோன்ற தலைவர்களின் நேர்மறை சிந்தனைகள் அனைத்தும் எங்கள் அரசியல் பாதைக்கு நெறிமுறையாக எடுத்துக்கொண்டு கட்சியை அறிமுகம் செய்வதாக கூறினார். பிப்ரவரி 23ஆம் தேதி விழுப்புரத்தில் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நடக்கும் கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய குடியரசுக் கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவோம் என கூறினார். இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அண்ணா, நீங்கள் பல ஆண்டுகளமாக உழைத்திருக்கிறீர்கள், அதனை கட்சியாக்குங்க. நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களிடத்தில் மீண்டும் வருகிறோம். மீண்டும் நீங்கள் எங்களை தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கு நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்படுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதையும் ஒரு கூறாக எடுத்துக்கொண்டு தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு வண்டி குறைந்தபட்சம் 6லிருந்து 9% இருக்குது. இதை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். எப்படின்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அபயத்தை அரசியலில் நம்ம பக்குவப்படுத்தி ஒரு சோதனை பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் 12 தொகுதிகளை நிற்க வைத்து அதன் பிறகு எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று பலருடைய வேண்டுகோளை ஏற்று அரசியல் கட்சி ஆக்கி பின் நிற்போம் என்று வித்ரா பண்ணோம். அப்படி வித்ரா பண்ணியும் கூட குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். குன்றத்தூர் தொகுதி இருந்தது. வழக்கறிஞர் கருணாநிதி அவர்கள் ஏறத்தாழ 6800 வாக்குகள் பெற்றார். 6800 வாக்குகள் வித்ரா பண்ண பிறகு அந்த அளவிற்கு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இது இல்லாமல் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் 12 உறுப்பினர்களை அபயம் இயக்கமாகவே இருந்து நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். இயக்கத்திற்காக 12 உறுப்பினர்கள் களம் கண்டு வெற்றி பெற்ற வரலாறை அபயம் இயக்கம் தன் வசப்படுத்தி தன் கையகப்படுத்தி இருக்கிறது. மேலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி மன்ற தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை நாங்களாக போட்டியிட்டு சுயமாக புதுப்பாக்கம் பகுதியிலே வென்று இருக்கிறோம். அடுத்து பொன்மார் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு எங்களுடைய மாநில துணைத் தலைவராக இருந்த MM மணி அவர்களை நிற்க வைத்து 11 ஓட்டுகள் என்று சொன்னார்கள். அப்புறமா 9 ஓட்டுகள் தான் வித்தியாசத்தில் எங்களுடைய அப்பொழுது இருந்த அமைப்பு செயலாளர் MM மணி அவர்கள் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். எனவே அபயம் இயக்கம் தேர்தலை இயக்கமாக இருந்து கண்டு இருக்கிறது, வெற்றியும் கண்டு இருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் MC பதவிகளை, துணைத் தலைவர் பதவியை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.